கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் அல்லவா? ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை தேடி வந்து அவருடைய வார்த்தை நம் உள்ளத்திலே விதைக்கிறார். விதைத்தது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையின் திறனை மாற்றுகிறார். அவருடைய வார்த்தை பாருங்க, நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். நல் யோசனை. மனுஷனுடைய வாழ்க்கையில் நல்ல யோசனைகள் வேணும்னா நல்லா வாழ்ந்திருப்பாங்க. நல்லா இந்த நிலைமையிலேருந்து நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு போயிருப்பாங்க. அவங்ககிட்டலாம் நீங்கள் போனீங்கன்னா நல்ல யோசனைகளை கொடுப்பாங்க. நீங்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி சம்பாதிக்க வேண்டும், எப்படி தன்னுடைய நாவை கையாள வேண்டும் என்று பலவிதமான காரியங்களை அவர் உங்களுக்கு நல்ல யோசனை கொடுப்பார். ஆனால் வேத வசனத்திலிருந்து ஒருவன் அறிந்தால் அவனுடைய நல்ல யோசனைகள், நல்ல புத்தியாக எப்படி நடந்து கொள்வது என்று அவன் அறியும் பொழுது என்ன நடக்கும் என்றால் அவனுடைய வாழ்க்கை திறனே மாறுகிறது. ஆக இந்த நல் யோசனையிலிருந்து பைபிளிலிருந்து ஒரு வார்த்தை நாம் கற்றுக்கொள்வோம். பாருங்கள், தேவன் நம்மேல் அன்பு வைத்து நம்முடைய வாழ்க்கையை இந்த நிலைமையிலிருந்து இன்னொரு நிலைமை, அதாவது நான் இன்னைக்கு இருக்கிறேன், இதிலிருந்து நான் 1000 மடங்கு பெருக வேண்டும் என்றால் நான் அதற்கு என்ன செய்ய? பாருங்கள், இஸ்ரேல் மக்களை பார்த்து தேவன் அப்படி தான் சொன்னார். நீங்கள் இந்த நிலைமையில் இருக்கிறது 1000 மடங்கு பெருக என்று ஆசீர்வதிப்பார் என்று மோசே சொல்லுகிறார். தேவன் அந்த அளவுக்கு அவருடைய விருப்பமும் சித்தமும் இருக்குது சொல்லி மோசே அந்த அளவுக்கு அவர் புரிந்து வைத்திருக்காரு. பாருங்கள் தேவனுடைய அன்பை. ஆகிய தேவனுடைய அன்பு, தேவனுடைய ஆலோசனை நாம் புரிய வேண்டும் அல்லவா? நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், பணம் ரொம்ப ஒரு அத்தியாவசியமான ஒரு பொருளாக இருக்குது. அது நமக்கு தேவைப்படுது. அதனால தான் மனுஷன் நாடு விட்டு நாடு சென்றுலாம் சம்பாதிக்க பார்க்குறான். இன்றைக்கி இந்த நிலைமை இது வேண்டாம், எனக்கு இன்னும் அதிகமாகணும், என்ன அதிகம், எல்லோரும் அப்படி தானே பார்க்குறாங்க. ஒரு வேலையில் போகிறாங்க, இந்த வேலையிலேருந்து இன்னும் அதிகமாகணும், இன்னும் அதிகமாக பெருக்கத்தை தான் பார்க்குறாங்க. யாரும் கீழே வர பார்க்குறாங்களா? இல்லை. ஏனென்றால் அப்படி தான் பில்டே பண்ணியிருக்கிற தேவன் நம்முடைய சரீரத்தை பெருக கொடுக்கறது அளவுக்கு நீங்கள் பெருகணும், நல்ல இதிலிருந்து இன்னும் நீ முன்னேறணும்னு சொல்லி தான் அப்படி வச்சிருக்கிறார். ஆனால் மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய பிரமாணத்தையும் அறியாமல் அவன் என்ன செய்கிறான்னா பின்தங்கி இருக்கிறான். அவன் சுயத்திலே போகிறான். ஆனால் வேத வசனம் என்ன சொல்கிறது, பெருக்கத்தை குறித்து என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். தேவன் சொல்கிறார், விதைப்பு அறுப்புங்கிற மூலமாக நீ பெருகலாம் என்று பார்க்குறார். நீங்கள் சொல்லலாம், விதைப்பு அறுப்புனா என்ன? விதைப்பு அறுப்புங்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தில் அவன் தன் விதை நெல்லையோ விதை கடலையோ போட்டு அவன் எப்படி பெருக்கத்தை உண்டு பண்ணுகிறான்? எப்படி பெருக்கத்தை உண்டு பண்ணுகிறான்? அவன் போட்ட உடனே தேவனுடைய பிரமாணம் அங்கே வேலை செய்கிறதுங்க. அப்போ நீங்கள் கேட்கலாம், பணத்தை எப்படி நாங்கள் விதைக்க? பணத்தையும் தேவன் விதையென்றே கூறிவிட்டார். இதில் பல காரியங்கள் இருக்குது. ஆகையால் நீங்கள் இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்கணும், நல்ல யோசனைகளை கேட்கணும். இப்படி தான் தேவன் உங்களுக்கு நல்ல யோசனைகளை கொடுக்கிறார். புத்தியாக நடந்து கொள்ளக்கூடிய வார்த்தைகளை நிறைய கொடுத்துருக்கிறார். இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் பொழுது என்ன நடக்குன்னா உங்களுடைய குள்ளத்தில் ஒரு உற்சாகம், பரவசம் ஏற்படும். ஆகா, என் தேவன் சொல்லியிருக்கிறார், விதைப்பு அறுப்புங்கிறது எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கார். ஆகையால் என்னுடைய வாழ்க்கையிலே பணத்தை நான் அதிகமாக அறுவடை செய்ய வேண்டும் என்றால் நான் இந்த நிமிஷமோடு நான் விதைக்கப் போகிறேன் என்று சொல்லி நீங்கள் எழும்ப வேண்டும். அதற்கான நம்பர் நான் கொடுத்துருக்கிறேன். என்னுடைய ஊழியத்துக்காக நீங்கள் அதில் உதவலாம். ஆகையால் அதிலிருந்து இன்னும் அதிகமாக உங்களுக்கு அதிலிருந்து கற்றுக் கொடுக்கறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பை நீங்கள் அந்த மூலமாக நீங்கள் விதைக்கிறது மூலமாக இன்னும் அதிகமாக அதனுடைய செய்யக்கூடிய பலனை நீங்கள் கொடுக்கலாம். மற்ற ஊழியம் செய்வதற்கான அந்த பலனை நீங்கள் அதுக்கான எல்லா ஹெல்ப்பும் நீங்கள் பண்ணலாம். ஆகையால் இந்த நம்பர் கொடுத்துருக்கணுன்னு நீங்கள் நினைக்கலாம், என்னடா இவர் பணம் கேட்குறா அப்படின்னு. நீங்கள் பெறுவதற்காகத்தான் அந்த ஒரு சின்ன காரியத்தை நான் வைத்திருக்கிறேன். நீங்கள் பெருகணும். அதாவது நீங்கள் அதை ருசித்து பார்க்கணும், தேவனுடைய அன்பை. நீங்கள் அதை விதைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக விதைத்து தேவனுடைய அன்பை பார்க்கணும். விதைச்சிட்டிங்கன்னா அறுவடைன்னு ஒன்று உண்டு இல்லையா? நீங்கள் எதிர்பார்க்கணும். சும்மா பணத்தை கொடுத்துட்டான்னா அப்படி இல்லை. நீங்கள் எதிர்பார்க்கணும். நான் இன்றைக்கி இவ்வளோ விதைச்சிருக்கிறேன், என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன இருக்குது? என்னுடைய குறைகளை தீர்க்கணும், என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலுடைய எல்லாதெல்லாம் தீர்க்கணும், எனக்கு தேவையானது நிறையா இருக்குது. ஆகையால் தேவன் முன்பாக நீங்கள் அந்த பணத்தை தேவனுக்காக ஊழியத்துக்காக கொடுக்கும் பொழுது என்ன செய்யணும், நான் விதையாக விதைக்கிறேன் என்று சொல்லி கொடுக்கும் பொழுது என்ன நடக்கிறேன் என்றால் உங்களுடைய வாழ்க்கை இந்த நிலைமையிலிருந்து 1000 மடங்கு பெருக்கத்தை தருகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். சோர்ந்து போகாதீர்கள். அவர் உங்களுக்கு என்ன செய்கிறார்? உங்கள் நல்ல யோசனைகளை உனக்கு தந்து பாருங்கள், புத்தி தந்த உடனே உன்னை என்ன செய்யாது? உன்னை காப்பாற்றும். இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்கும் பொழுது உங்களுடைய உள்ளம் மனமகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். சோர்ந்து போகாதீர்கள். ஆகியால் தொடர்ந்து இதை கேளுங்கள். கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர்றார் என்றால் சும்மா வரமாட்டார். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டே இருப்பார். ஏதாட்டும் உங்களுக்கு உள்ளத்தில் விதைச்சிட்டே இருப்பார். அது அவருடைய வேலை. அதனால தான் நான் தினமும் சொல்லுகிறேன், நீ உங்களை விடதே கிடையாது. நீங்கள் இந்த நிலைமையிலிருந்து பெருகணும். இதுதான் என்னுடைய ஆசை. தேவனுடைய விருப்பமும் சித்தமும் அப்படி தான். அவரும் அப்படி தான் நினைக்கிறார். கேட்டுக்கிற இந்த மக்கள் எல்லாருமே பெருக வேண்டும் என்று தான் அவர் விரும்புகிறார், கர்த்தர்.
ஆகையால் கர்த்தர் மேல் நீங்கள் அன்பு வைத்து கர்த்தர் மேல் இந்த வார்த்தை சொல்லி பணத்தை விதைங்க. உங்களுக்கு ஒரு குறை இருக்காது. அதை விதைப்பருப்பை விட்டு விடாதீர்கள். நீங்கள் உங்களுக்கு நம்பர் தெரியலன்னா டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். அதுக்கான எல்லா நம்பர் இருக்கும். அதன் மூலமாக நீங்கள் விதைக்கும் பொழுது உங்களுக்கு தேவன் 1000 மடங்கு பெருக்கத்தை கொடுக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.